அதிமுகவுல செங்கோட்டையனுக்கு அடுத்ததா மேலும் இரண்டு முக்கியமான தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பி இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாயிருக்குது. இது எடப்பாடி பழனிசாமிக்கும் அவரோட ஆதரவாளர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருக்குது. அதிமுக மீண்டும் ஒன்றிணைக்கப்பட வேண்டும். அதாவது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சசிகலா, டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகளை மறுபடியும் சேர்க்கணும். அதே மாதிரி அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற நிர்வாகிகளையும் சேர்த்து ஒன்றிணைந்த அதிமுகவை மாத்தணும். அப்படி மாத்தினாதான் எம்ஜிஆர் காலத்துல இருந்த மாதிரி, ஜெயலலிதா காலத்துல இருந்த மாதிரி ஒரு ராணுவ கட்டுப்பாட்டோட அதிமுக இருக்கும். அது தான் வெற்றி பாதைக்கு திரும்பும். இப்படியே அதிமுகவை ஒன்றிணைக்காம இருந்தா வெற்றி பாதைக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பே இல்லை, மீண்டும் தோல்வியை தான் சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையன் ஒரு பேட்டி கொடுத்துட்டு டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவையும் நிர்மலா சீதாராமனையும் சந்திச்சாரு. இது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. ஏன்னா இந்த பேட்டி கொடுத்த, அதாவது மனம் திறந்து நான் பேச போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் 5ஆம் தேதி பேட்டி கொடுத்தாரு செங்கோட்டையன். அப்ப அதிமுகவை ஒன்றிணைக்கிற வேலையை 10 நாட்கள்ல தொடங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெடுமு விதிச்சாரு. இதுக்கு அடுத்து எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போறாரு, அவருக்கு நெருக்கடி அதிகமாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி பேச்சு எழுதும் போது யாருமே எதிர்பார்க்காத என்ன பண்ணாருன்னா, செங்கோட்டையனோட அதிமுக அமைப்பு செயலாளர் பதவியும் மாவட்ட செயலாளரையும் பதவியும் பறிச்சு ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கையை எடப்பாடி பழனிசாமி எடுத்தாரு. இது செங்கோட்டையன் தரப்பு ஆதரவாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்துச்சு. ஏன்னா செங்கோட்டையன் இந்த மாதிரி தர்ம யுத்தம் 2.0 அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வச்சு சொன்னாங்க, எல்லாருமே பரவலா சொன்னாங்க. இப்ப செங்கோட்டையன் தர்ம யுத்தத்தை தொடங்கி இருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில பாத்தீங்கன்னா அவருக்கு பல்வேறு தரப்பினர், அதாவது ஈரோடு பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு அதிமுக நிர்வாகிகள் என்ன பண்ணாங்கன்னா அவரை நேரடியா போயிட்டு சந்திச்சு தங்களோட ஆதரவை தெரிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம வெளியில இருந்தும் அவருக்கு பல ஆதரவுகள் கிடைச்சது. குறிப்பா பாத்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் உள்ளிட்டவங்க எல்லாம் செங்கோட்டையனோட நடவடிக்கை சரிதான் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அதே மாதிரி கே.சி. பழனிசாமி, அதே மாதிரி பெங்களூர் புகழேந்தி உள்ளிட்டவங்களும் செங்கோட்டையன் நடவடிக்கை சரிதான், அவர் சொல்ற மாதிரி அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைத்தா மட்டும்தான் வெற்றி பாதைக்கு திரும்ப முடியும், இல்லைன்னா அதிமுக மீண்டும் மீண்டும் தோல்வியை தான் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொன்னாங்க. இதனால பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாங்க, செங்கோட்டையனோட இந்த பதவிகளை பறித்தது அவரோட ஆதரவாளர்களுக்கு, அதாவது செங்கோட்டையன் ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அதனால இனிமே நம்ம செங்கோட்டையன் பக்கம் நின்னோம்னா நம்மளோட பதவிக்கும் ஆபத்து ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு அடிப்படையில என்ன பண்ணாங்கன்னா, திடீர்னு எடப்பாடி பழனிசாமியை போயிட்டு சந்திச்சு அவருக்கு ஆதரவு தெரிவிச்சு நாங்க உங்களுக்கு ஆதரவா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மாறினாங்க. இதனால செங்கோட்டையனுக்கு ஆதரவு குறையுது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசப்பட்டுச்சு. இதுக்கு தொடர்ந்து தான் என்ன பண்ணாரு, செங்கோட்டையன் ஹரித்வார் போறதா சொல்லிட்டு டெல்லிக்கு போனாரு. டெல்லிக்கு போயிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் அதன் தொடர்ச்சியா நித்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்திச்சு பேசினாரு. பேசினதுக்கு அப்புறம் உற்சாகமா தமிழ்நாடு வந்தாரு. தமிழ்நாடு ரொம்ப உற்சாகமா பேட்டி கொடுத்தாரு. இப்ப டெல்லியில என்ன விஷயம் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஏற்கனவே ஒரு பேட்டி கொடுத்துருக்கோம். அதாவது நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் சரிதான், எடப்பாடி பழனிசாமி செய்யறது சரியில்லை, அதிமுகவை ஒன்றிணைக்கணும், அதுக்கான வேலைகளை செய்வோம், விரைவில் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா கொடுத்த உறுதியின் அடிப்படையில தான் செங்கோட்டையன் என்ன பண்ணாருன்னா திரும்பி தமிழ்நாடு திரும்பி வந்தாரு. ரொம்ப உற்சாகமா பேட்டி கொடுத்தாரு. அதனால செங்கோட்டையனோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அமித்ஷா அடுத்து என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற ஒரு இதுல இப்ப பாத்தீங்கன்னா நைனா நாகேந்திரன் டெல்லியில முகாமிட்டு இருக்காரு. சோ அடுத்த கட்டமா அதிமுகவில் நடக்கக்கூடிய இந்த உட்கட்சி பூசலை எப்படி பாஜக தலையிட போறாங்க, எப்படி சரி செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கிற சுச்சுவேஷன்ல இங்கிட்டு பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக மேலும் 2 முக்கியமான சீனியர்கள் திரும்பி இருக்கிறதா சொல்லப்படுது. அதாவது அதிமுகவை மீண்டும் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கோட்டையன் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நாங்க 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இது தொடர்பா எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு 6 பேர் கொண்ட குழு போயிட்டு பேசணும். அப்ப எடப்பாடி பழனிசாமி அதுக்கு காது கொடுத்தே கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ஆனா அந்த காலகட்டத்திலே அந்த தகவல் வெளியே வந்த போது இப்படி எல்லாம் 6 பேர் யாருமே சந்திக்கல, அது பச்சை பொய் அப்படின்னு சொன்னாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி சொல்றது பச்சை பொய் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஏன் அப்படின்னா இந்த 6 பேர் குழுல யார் யார் இருந்தாங்க, அவங்க என்னென்ன பேசுனாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே வெளியே வந்துச்சு. குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நெருக்கமா இருந்த தங்கமணி, எஸ்.பி. வேலுமணி, செங்கோட்டையன், சி.வி. சண்முகம், இவங்கெல்லாம் அந்த 6 பேர் குழுல அன்பழகன், கே.பி. அன்பழகன் இவங்க எல்லாம் இருந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். செங்கோட்டையன் இது சம்பந்தமா பேசின உடனே அது தொடர்பா யாருமே மறுப்பு தெரிவிக்கல.
இந்த சூழ்நிலையில தான் அந்த முக்கியமான 2 சீனியர்கள் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பி இப்ப செங்கோட்டையனோட ஆலோசனையில ஈடுபட்டிருக்கதா ஒரு தகவல் வெளியா இருக்குது. இது அடுத்த கட்டமா என்ன விதமான பிரச்சனையை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. அந்த 2 முக்கியமான சீனியர் தலைவர்கள் யாராருன்னு பாத்தீங்கன்னா சி.வி. சண்முகமும் ஜெயக்குமார் தான். ஏன்னா சி.வி. சண்முகம் பாத்தீங்கன்னா அந்த செங்கோட்டையன் சொன்ன 6 பேர் குழுவுல இடம்பெற்றவர். அவர் பாத்தீங்கன்னா இது தொடர்பா வந்து செங்கோட்டையன் இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் வந்து அவர்கிட்ட கேட்கிற போது அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாரு. அதே நேரத்துல செங்கோட்டையனுக்கு ஆதரவான கருத்தை தெரிவிக்கிறங்கிறத தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான கருத்தையும் வந்து சி.வி. சண்முகம் வெளியிடல அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி மேல சி.வி. சண்முகம் இப்போ நீண்ட நாட்களாவே ஒரு அதிருப்தியில இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜெயக்குமார் இதை வந்து சென்னையில வந்து மிக முக்கியமான அதிமுக தலைவர்கள் ஒருவரா இருக்கக்கூடியவர். அவரு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அதிமுக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சதா நான் வந்து தோல்வி அடைஞ்சேன், இல்லைன்னா நான் வெற்றி பெற்றிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து ஒரு மனநிலையில இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அதாவது வட மாவட்டங்கள்ல குறிப்பா சென்னையில வலுவா இருக்கக்கூடிய ஜெயக்குமார், விழுப்புரம் மாவட்டத்துல ரொம்ப வலுவா இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம், இந்த 2 பேருமே இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பி வந்து செங்கோட்டையனோட ஆலோசனை பண்ணிட்டு இருக்கதா சொல்லப்படுது. இதுக்கு எல்லாமே காரணம் யார் அப்படின்னா சசிகலா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து பரவிட்டு இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னா சி.வி. சண்முகம் பாத்தீங்கன்னா ரொம்ப சசிகலாவுக்கு நெருக்கமானவர். எடப்பாடி பழனிசாமியோட வந்து என்னதான் வந்து தொடர்புல இருந்து அவருக்கு ரொம்ப நெருக்கமா இருந்து அவரோட ஆட்சியில ஒரு அமைச்சரா பங்கேற்று இருந்தாலும் அவர் வந்து மறைமுகமா சசிகலாவுக்கு ரொம்ப ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஜெயக்குமாரும் பாத்தீங்கன்னா சசிகலா ஆதரவாளர் தான், இருந்தாலும் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்காரு, அவரோட ஆட்சி இருக்குது, அவரோட ஆட்சியில நம்ம வந்து ஒரு அமைச்சரா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில தான் அவர் இருந்தாரு. இப்ப மறுபடியும் ஆட்சி அமைச்சிருச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி நம்மளை நீக்கிடக்கூடாது, நம்ம மேல எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில தான் இவங்க 2 பேருமே மௌனம் காத்ததா சொல்லப்படுது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அதிமுக ஒன்றிணையாம மீண்டும் வந்து ஆட்சி அமரவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே புரிஞ்சுக்கிட்டனால இப்ப அவங்களோட உண்மையான ஆதரவாளர் யாருன்னா சசிகலா அப்படிங்கறதுனால அவங்க பக்கம் வந்து இப்ப பேசிட்டு இருக்கதா சொல்லப்படுது. அவங்களோட ஆலோசனையின்படி இப்ப செங்கோட்டையனோட வந்து இவங்க 2 பேருமே ஆலோசனை மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்துல வந்து இருக்கிறதா சொல்றாங்க. இதுக்கிடையில வந்து பாஜகவும் வந்து எடப்பாடி பழனிசாமி நெருக்கடி தரக்கூடிய வகையில சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நயினா நாகேந்திரன் வந்து டெல்லியில முகாமிட்டு இருக்காரு. அதிமுகவுல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சம்பந்தமான விஷயங்களை வந்து எடுத்து சொல்றதுக்காண்டி இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து செங்கோட்டையன் வந்து சந்திச்சு பேசணும் போதே வந்து அமித்ஷா வந்து இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. டிடிவி தினகரன் உள்ளிட்டவங்க எல்லாம் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. சோ அடுத்த கட்டமா டிடிவி தினகரனையும் வந்து டெல்லிக்கு வரவழைச்சு அமித்ஷா உள்ளிட்டவர் வந்து பேச இருக்கிறதா சொல்லப்படுது. இது வந்து உண்மையிலேயே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த நிலையில வந்து எடப்பாடி பழனிசாமி வேறு விதமான நடவடிக்கைகள், வேற விதமான முடிவுகளை எடுத்தா அதை வந்து அவருக்கு வந்து கார்னர் பண்றதுக்கு, அவருக்கு செக் வைக்கிறதுக்கு பிளான் சிஎமும் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு தயாரா இருக்கிறதா பாஜக தலைமை தயாரா இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. அதனால கண்டிப்பா வந்து இந்த விஷயத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஏன்னா செங்கோட்டையன் தான் ஒருத்தர் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில அடுத்த 2 முக்கியமான சீனியர் தலைவர்கள் வந்து இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு இது வரைக்கும் வாய் திறக்கல அப்படிங்கிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனா அவங்களும் வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் வந்து எடப்பாடி இது அதிமுக நிர்வாகிகள் மற்ற நிர்வாகிகளோட பேசுறதோட அது மட்டும் இல்லாம பாஜக தலைமைக்கிட்ட அவங்க நெருக்கம் காட்டி வேலைகளை ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பா அது எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்லப்படுது. அதனால அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தீவிர ஆலோசனையில எடப்பாடி பழனிசாமியும் அவரோட ஆதரவாளர்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியா இருக்குது. இந்த விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.